ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி சுலபமாக செய்கிறதுன்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். நான் 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்தாச்சு, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்த அப்புறமா இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துடலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி உங்களுக்கு சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்க, இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்த அப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின அப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு 3 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கூடவோ இல்லை குறையவோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்த அப்புறமும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும், மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி இந்த அளவு வச்சோன்னா போதும், இந்த அளவு தண்ணி வச்சாலே போதும். நல்லா இது போல் கரைச்சி வச்சுட்டு அதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு கிளறிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் இப்போ இது கூட நாங்கள் ஒரு 3 முட்டை போடுறோம். மீன் குழம்புல நம்ம முட்டை அவிக்கிறோம், அதனால 3 முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது போல் இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது சங்கரா மீன் தான் எடுத்திருக்கோம், பெரிய சங்கரா மீன் எடுத்திருக்கோம். ஒரு 3 சங்கரா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதில் இருக்கிற முட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். முட்டையெல்லாம் எடுத்த அப்புறமா இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துடலாம். பாருங்கள், மீனை இது போல் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்த அப்புறமா இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப கிளறிட வேணாம். நிறைய பேருக்கு மீன் எடுக்கும் போதே உடஞ்சி வருது, இல்லைனா மீன் முள் நிறைய இருக்குது குழம்புலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்காதீங்க. நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். பாருங்கள், மீன் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒயிட் ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். டிஃபனுக்கு கூட மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், மீன்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.